எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நிறைய முக்கியமான விஷயங்கள் இருக்கு. அதுல முதல் முக்கியமான விஷயமே என்ன அப்படின்னா, ஒரு நண்பர் சொல்றாப்ல, நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தாங்க புதன்கிழமை அன்னைக்கு நான் ஒரு டெசிஷன் எடுத்தேன். அந்த டெசிஷனுக்கு மார்க்கெட் சப்போர்ட் பண்ணதுனால கிட்டத்தட்ட 1 லட்ச ரூபா நஷ்டத்திலிருந்து நான் வெளியே வந்துட்டேன். அதாவது நண்பர் என்ன பண்ணியிருக்காருன்னா 7 லட்ச ரூபா மார்க்கெட்ல போட்டிருக்காப்ல. அப்புறம் அவருடைய உள்ளுணர்வு ஏதோ ஒன்று சொல்லியிருக்கு, சரி எதுக்கும் பாதையை விற்று விட்டுட்டு காசாக்கி வச்சுக்குவோம் அப்படின்ற மாதிரி பண்ணியிருக்காப்ல. அதுக்கப்புறம் தான் நம்மளுடைய மார்க்கெட் புல் தடிக்கு பயில்வான் குப்புன்னு கீழே விழுந்துட்டானே. அவன் விழுந்தது என்னமோ ஒரு 500-600 பாயிண்ட் தான் கீழே விழுந்திருப்பான். ஆனால் பல பேர்த்தினுடைய போர்ட்ஃபோலியோ கொண்டு வந்து இழுத்துட்டு வந்து ரோட்டில் நிறுத்தியிருப்பான். அந்த வகையில் அதை நான் விற்காம விட்டுருந்தேன்னாக்கா கிட்டத்தட்ட என்னுடைய நஷ்டம் 1 லட்சத்தை தாண்டி இருக்கும். ஸோ எப்படியோ புதன்கிழமை அன்னைக்கு ஒரு டெசிஷன் எடுத்தேன், அது மார்க்கெட் என்னுடைய டெசிஷனுக்கு சப்போர்ட் பண்ணிடுச்சுன்னு ஒரு சந்தோஷமா இருக்காப்ல. இப்போதைக்கு மார்க்கெட்ல சந்தோஷமே இல்லாத ஒரு பங்கு உண்டெங்கில் அந்த விபிஎல் ஷேர் பிரைஸ் தான். ஃபுல்லாக கரடிகள் இந்த விபிஎல் ஷேரை ஃபுல்லாக ஆக்கிரமிச்சிருக்கு. அவனை மேலே வரக்கே விட மாட்டேன்றாங்க. ஏற்கனவே 2 முறை மேலே வர முடியாம தான் அந்த பங்கு கீழே ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு. அந்த சமயத்தில் சமீபத்தில் ஒரு 10% பக்கம் கீழிருந்து மேல் நோக்கி ஏறி ஒரு சிறிய மகிழ்ச்சி என்பதை கொடுத்திருந்தாலும் திடீர்னு மறுபடியும் 50 டேஸ் மூவிங் ஆவரேஜ் கிட்ட ட்ரேட் ஆகி கொண்டிருக்கக்கூடிய இந்த விபிஎல்ல என்ன ஒரு மிக முக்கியமான தகவல், அடுத்தடுத்த வாரங்களில் அதனுடைய ரிசல்ட் என்பது வரும்பொழுது இப்போ இருக்கக்கூடிய இந்த பிரைஸ் தான் லோவா, அதாவது போன குவார்டர்லி ரிசல்ட்டில் பெருசாக ஒன்றும் நடக்கலை. ஸோ இந்த குவார்டர்லி ரிசல்ட்டில் இப்போ இருக்கிறது தான் லோவா, அல்லது புதிய லோ என்பது வரப்போகிறதா, அல்லது இவன் புதிய உச்சமெல்லாம் போய் தொட வேண்டாம், சமீபத்தில் அதனுடைய ஹை ஒரு 600 ரூபாயை திருப்பி குடிச்சா கூட போதும். ஸோ ட்ரேடர்களுக்கு பல சந்தேகங்கள் இருக்கு, இதில் எது நடக்க போகுது அப்படின்றதான் அவங்களுடைய சந்தேகம். இப்படியே இருந்துச்சுன்னா கூட பல பேர்த்துக்கு பிரச்சனை இல்லை. எனக்கு கடந்த 3 மாசமாகவே மனசு நொந்து போய் தான் கொண்டிருக்காங்க. அப்புறம் மறுபடியும் ஒரு 3 மாசத்தை ஓட்டி விட்டு அடுத்த குவார்டர்ல என்ன நடக்குது அப்படின்னு கூட பார்த்துக்கிடலாம். கீழே மட்டும் போயிடக்கூடாது சாமி அப்படின்ற மாதிரி தான் பல பேருக்கு வந்திருக்காங்க. தற்போதைக்கு டிவிடெண்ட் 0.21% அப்படின்னு கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய விபிஎல், அதே மாதிரி கடன் என்பது மிகவும் குறைவாக இருக்கக்கூடிய விபிஎல், ஏற்கனவே இருந்த கடன்ல ஒரு 600 கோடி பக்கம் குறைச்சிருக்கக்கூடிய இந்த விபிஎல் போன குவார்டர்லி ரிசல்ட்ல 731 கோடி லாபம் அப்படின்னு காமிச்சிருக்காங்க. ஸோ இந்த குவார்டரில் என்ன காமிக்க போகிறாங்க அப்படின்றத ரொம்ப முக்கியமாக இருக்குது. போன குவார்டரில் இத்தனைக்கும் கடந்த 3 குவார்டரில் கம்பேர் பண்ணியில் சேல்ஸ் என்பது அதிகமாக இருக்குது. போன வருஷத்தில் 7190, இந்த ஜில்லாவிலேயே அவ்வளோ பெரிய சேல்ஸ் பண்ணல. 7197ங்கிறது ஜூன் குவார்டரில் பண்ணியிருக்கான். ஸோ இந்த ஜூன் குவார்டரில் இந்த 7197 விடவும் அதிகமாக பண்ணியிருக்கானா அப்படின்றதான் முக்கிய கேள்வியாக இருக்க போகுது. இதுதான் இந்த பங்கினுடைய புதிய லோ வரப்போகுதா அல்லது பழைய ஹையை எட்டி பிடிக்க போகுதா அப்படின்ற கேள்விக்கு அது பெரும்பாலும் அது விடை தருமா அப்படின்னு தான் இப்போ ட்ரேடர்கள் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ சமீபத்தில் பெரிய கம்பெனிகள் ஏகப்பட்ட ரிசல்ட் கொடுத்தது. டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், இன்னும் எத்தனையோ பெரிய பெரிய பங்குகள் ரிசல்ட் கொடுத்து யாருமே சந்தோஷமா வச்சுக்கல. பெருசாக ஏதாவது ஒரு பெரிய கம்பெனி பஜாஜ் ஃபினான்ஸுங்க, அவங்க கூட சமீபத்தில் ரிசல்ட் வந்தது, அவனும் பெருசாக தன்னுடைய ட்ரேடர்களை தன்னுடைய ஷேர் ஹோல்டரில் சந்தோஷமாக வச்சுக்கல, ஏன்னா ஷேர் ப்ரைஸ் கீழே வந்துச்சு. ஸோ அந்த பெரிய குரூப் கம்பெனிகளில் இவனும் ஒருத்தன் தான். விபிஎல் ஒன்றும் சின்ன கம்பெனிலாம் கிடையாது. அவனுடைய மார்க்கெட் கேபிட்டல் பார்க்கும்போது அதெல்லாம் 1,61,000 கோடி இருக்கக்கூடிய கம்பெனி. ரிலையன்ஸே ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் சந்தோஷமாக வச்சுக்கல. ஸோ இந்த விபிஎல் நான் ரொம்ப காலமாகவே யாரையும் சந்தோஷம் வச்சுக்கலப்பா. எனக்கு ஏன் இப்போ நீ இப்படி மூச்சு கொடுத்து பேசிக்கிட்டு இருக்க? இங்கே பாரு, என்னைய பாரு, நான் எங்கேயாவது சந்தோஷமாக வச்சுருக்கேன்னா? யாரையுமே நான் சந்தோஷமாக வச்சிருக்கல கடந்த 6 மாசமா. எதுக்கு இப்போ தம் கட்டி பேசிக்கிட்டு இருக்க? இது ஏன் நான் தம் கட்டி பேசிக்கிட்டு இருக்கேன்னாக்கா, ஏற்கனவே பெரிய ஆட்கள் பல பேர் முட்டை முட்டையாக ட்ரேடர்களை ஏமாற்றி அவங்களுக்கு பெருசாக மகிழ்ச்சி கொடுக்காம இந்த Q1 ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் கீழே இறங்கிருக்கு. சரி நீயாவது மேலே போகலாம்ல அப்படின்ற ஒரு ஆதங்கம் தான். அதாகப்பட்டது யூனிவர்சல் ட்ரூத் என்ன அப்படின்னா, நம்ம வீட்டுக்கு ஒய்ஃபோட சிஸ்டர்ஸ் வந்தாவோ பிரதர்ஸ் வந்தாவோ குடும்பமே சந்தோஷமாக தான் இருக்காங்க. ஆனால் நம்மளுடைய பிரதர்ஸ் வந்தாவோ அல்லது சிஸ்டர்ஸ் வந்தாவோ அந்த இடத்துல சந்தோஷம் வருதா, அவங்க அடிக்கிற விசிட்டில் அந்த மகிழ்ச்சி வருதா அப்படின்றது கொஞ்சம் யோசிச்சு தான் பார்க்கணும். அது மாதிரி தான் ஒரு நண்பர் சொல்கிறாப்புல,
நான் போகிறேன், நான் போய் எந்த ஸ்டாக்கை வாங்கினாலும் அது நேராக கீழே தாங்க போகுது, என்னங்க இது பெரிய ஆச்சரியமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாப்புல. ஸோ இவர் விசிட் அடிக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டாக்கையும் பார்த்து வச்சுக்கிட்டு நம்ம அந்த இடத்துல விசிட் அடிக்காமல் இருக்கிறதா நல்லது போல் கண்டுபிடிக்கிறேன், இதுக்கு நான் ஒரு ஸ்ட்ராட்டஜி கண்டுபிடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காப்புல. ஆக்சுவலாக இந்த வீடியோக்களில் பல நண்பர்கள் அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அது வீடியோனுடைய அடுத்தடுத்த ஸ்லைடுகளில் பார்க்கலாம். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நானே என்னுடைய அனுபவத்தில் பார்த்துருக்கேன், எவ்வளவு பெரிய கும்பா குட்டியாக இருந்தாலும் இந்த எஸ்ஐபி முறையில் முதலீடு பண்ணும் பொழுது மேபி தொடர்ந்து அவங்களுடைய ராசிக்கு பல்வேறு அட்டம்ப்டுகள் கீழே மைனஸ்லேயே போய்கிட்டு இருக்கலாம். ஆனால் அப்படியே ஒரு கட்டத்தில் மார்க்கெட் திரும்பும் பொழுது அந்த அட்டம்ப்டுகள் வந்து எடுக்க மேல் நோக்கி பார்த்துருக்கேன். ஸோ ஒரு நண்பர் சொல்கிறது வந்து மேபி ஒரு நாள் அல்லது 10 நாள் அப்படிக்கு இது இருக்கலாம். ஆனால் இப்போ ஒரு பங்கே எடுத்துக்கங்களேன், ஏதாவது ஒரு பங்கை இப்படி கீழே கோடு போட்ட மாதிரி ஒரே ஒரு பங்கை காமிச்சிருங்களேன், ஓரளவு முன்னணியில் இருக்கக்கூடிய பங்கு, ஏதாவது பெயர் தெரியாத பங்கு எடுத்துகிட்டு வந்து சொல்லக்கூடாது, ஏதாவது ஒரு பங்கு இப்படி தூக்கி கடப்பாறை தூக்கி தண்ணியில் போட்டால் எப்படி அது ஸ்வங்கின்னு போகும், அது மாதிரி ஏதாவது ஒரு பங்கு எடுத்து காமிங்களே. நான் ஒரு உதாரணத்துக்கு நிஃப்டி 50லேயே எடுத்துக்குவோம், அதில் வந்து சுமாரான ஒரு கும்பா குட்டின்னு சமீபத்தில் பெயர் வாங்கினது எந்த பங்கு, இந்த இண்டஸ்இண்ட் பேங்க்னு ஒரு பங்கு பெயர் வாங்குச்சு. அப்படி இந்த பங்கு கூட தன்னுடைய சமீபத்தினுடைய ஹை 1700 ரூபாய், இங்கிருந்து அப்படியே கடப்பாறை பூல கீழே விழுந்திருக்கானா அப்படின்ற சொல்லுங்க பார்ப்போம். ஒரு முறை கூட அப்படி விழுகல, எத்தனையோ முறை கீழே வர்றான் மேலே போகிறான், கீழே வர்றான் மேலே போகிறான், அப்புறம் ஒரு முறை குப்புன்னு கீழே விழுந்திருக்கான். ஆனால் அப்பவுமே கூட சில முறை மறுபடி கீழே இருந்து ரெக்கவரி ஆயிருக்கான். எத்தனை பர்சன்டேஜ் நீங்கள் நினைக்கிறீங்க? ஆல்மோஸ்ட் வந்து 900 ரூபாயிலிருந்து 1100 வரைக்கும் போயிருக்கான். 200 ரூபா ஆல்மோஸ்ட், அது ஒரு 15% ரெக்கவரி. அதுக்கப்புறமே கூட 600 ரூபா பக்கத்தில் போய் விழுந்தவன் 900 வரைக்கும்லாம் போயிருக்கான், 50% ரெக்கவரி. சரிங்க, நீங்கள் கூட இப்படி சொல்லலாம், எங்க தியாகு நிஃப்டி 50 இண்டெக்ஸில் மாதம் பிறந்தா எத்தனையோ பேர் வந்து எஸ்ஐபி மூலியமாக பணம் போடுறாங்க, டெய்லி வாங்கி வைக்கிறாங்க, அதனால் மேபி நிஃப்டி 50 இண்டெக்ஸில் எந்த ஒரு பங்காலும் இறங்குனா ஏறக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி கூட நீங்கள் ஒரு கவுண்டர் அட்டாக் பண்ணலாம். பட் இருந்தாலும் இப்படி கூட யோசிச்சு பாருங்க, இருக்கிறதுலையே அதிகமாக கண்டுகொள்ளப்படாத மைக்ரோ கேப் பங்குகள் அப்படின்றது இருக்குன்னு வச்சிங்களேன். நேற்றெல்லாம் மார்க்கெட்டில் 220 பங்குகள் இறங்கி இருக்கு, மைக்ரோ கேப்பில் 29 பேர் தான் ஏறி இருக்கான். இதே நீங்கள் நிஃப்டி 50 எடுத்து பார்த்தீங்கன்னா அதுலேயும் 43 பேர் இறங்கியிருக்கான், 7 பேர் தான் ஏறி இருக்கான். சரி, எது எப்படியோ. ஸோ இந்த 220 பங்குகள் எப்படி கீழே தள்ளி விட்டா எப்படி புல் தடிக்கு பைல்வான் மாதிரி கீழே விழுகிறாங்க, அந்த மாதிரி விழுகக்கூடிய பங்குகள் தான் இந்த மைக்ரோ கேப். அதில் கூட நீங்கள் பாருங்க, ரொம்பவுமே அதிகமாக ட்ரேட் ஆகாத ஏதாவது ஒரு பங்கு எடுத்து பார்ப்போம். ஏன்னா அதிகமாக ட்ரேட் ஆகாத பங்குகள் அப்படின்னு எடுத்து பார்த்தோம், இந்த பங்கினுடைய பெயர்கள்லாம் கூட நம்ம பார்த்துருக்க மாட்டோம். ஹைடல்பர்க்னு ஏதோ இருக்குது, ஐஎஸ்ஜி டிகால்னு இருக்குது. சரி, ஏதோ ஒன்று இந்த ஹைடல்பர்க்னு ஒன்று இருக்குன்னு வச்சுங்க. இந்த பங்கு என்ன பண்ணியிருக்கு, இதில் பெருசாக வால்யூம் என்பதே நடக்காத பங்கு. இவனுமே வந்து 260 ரூபாயிலிருந்து ஒரு கட்டத்தில் 180 ரூபாய்ன்னு போயிருக்கான். இவனு ஆல்மோஸ்ட் 40 to 50% இறங்கியிருக்கான். அவன் என்ன நேர்கோட்டில் இறங்கிட்டானா, ஒவ்வொரு சப்போர்ட்டுகளிலும் ஏறானா அல்லது அதை உடச்சி கீழே போகிறானா அப்படின்ற மாதிரி நடக்குது. அதுக்கப்புறம் ஏதாவது புது சப்போர்ட்டுகளை கண்டுபிடிச்சானாக்கா அப்புறம் அப்படி இப்படின்னு ஏறா, அப்புறம் அந்த கண்டுபிடிச்ச சப்போர்ட்டை உடச்சிடறானுங்க, உடச்சிட்டு புது சப்போர்ட் அப்படின்றது உருவாக்குறானு, அப்புறம் அந்த புது சப்போர்ட்ல எதாவது ஒன்று விளையாடுறானு, அப்புறம் ஒரு தடவை ரெசிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ரெசிஸ்டன்ஸை உடச்சிடுறாங்க, அப்புறம் ரெசிஸ்டன்ஸ் அடிச்சுட்டு புது ரெசிஸ்டன்ஸ் புது சப்போர்ட்ல ட்ரேட் ஆகுறாங்க. ஸோ எந்த பங்குமே இப்படி கீழே போகல. அதனால இந்த நண்பர் வந்து நான் போய் ஒரு பங்கை விசிட் பண்ணனாவே அது கும்பாதான் அப்படின்னு சொல்றாரு இல்லையா, அதை வந்து எஸ்ஐபி வகையான ஸ்ட்ராட்டஜியில் ஏற்றுக்கவே முடியாது. மற்றவங்க என்ன பண்ணுறாங்கன்றது வீடியோனுடைய அடுத்தடுத்த ஸ்லைடுகளில் பார்க்கலாம். பாவம் பல பேர் குமருகிறார்கள் நண்பர்களே, எங்களுக்கு என்ன ராசி இல்லாமல் போயிடுச்சா, இல்லை எங்களுக்கு அநீதி இழைக்கப்படுகிறதா அப்படின்னு பல பேர் பாவம் புலம்புறாங்க. எப்படின்னாக்கா ரிசல்ட் நல்லா கொடுத்துருப்பாங்க சில பங்குகள். பாருங்க, டோரண்ட் பவர்னு ஒரு பங்கு, அது வந்து ஒரு 1.5% டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய பங்கு. இந்த பங்குல என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இந்த பவர் கம்பெனி அந்த செக்டர்ல இருந்தாலும் கடனை குறைத்துள்ள ஒரு பங்காக இருக்கு டோரண்ட் பவர் சமீபத்தில். ஸோ இந்த பங்கினுடைய ரிசல்ட் என்பது நல்லா தான் கொடுத்துருக்கு. போன குவார்ட்டரில் வந்து 1077 கோடியாக தன்னுடைய ரிசல்ட் காமிச்சிருக்கு, நெட் ப்ராஃபிட் அப்படின்னு. ஆனால் எபிட், அதாவது ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்னு அப்படின்னு எடுத்து பார்த்தீங்கன்னா கூட போன குவார்ட்டருக்கு அதுக்கு முந்தின குவார்ட்டர் கம்பேர் பண்ணல ஒன்றும் பெரிய குறைச்சல் இல்லை. இங்கே பாருங்களேன், போன தடவை
பல பங்குகள் வந்து பாதி கிணறோ அல்லது புதிய ஹையோ அப்படின்லாம் போச்சு. ஆனால் இந்த டோரண்ட் பவர் அப்படின்ற பங்கு பெருசாக இறங்கிய பிறகு அது வந்து பெருசாக பாதி கிணறோ அல்லது முழுசாவோ மீட்டெடுக்கப்படவில்லை. ஸோ தற்போது 52 வீக் லோவில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ பல பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அடுத்து ரிசல்ட் வரக்கூடிய சமயத்தில் ஃபோக்கஸில் இருக்கக்கூடிய பல பங்குகளில் இந்த டோரண்ட் பவரும் ஒன்று. ஏன்னா ஏதாவது காப்பாற்றி விடாதா அப்படின்ற மாதிரி பாவம் அதில் சிக்கிக்கிட்ட பல பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னா 52 வீக் லோவில் இருக்குது. மேலே இது வருமா இல்லை இன்னும் புதுசாக கீழே போகுமா என்னன்னு தெரியாமல் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த பங்கு ஒரு உதாரணம் மட்டும் இல்லை. நிறைய பேர் புத்திசாலித்தனமாக இந்த ஹிந்துஸ்தான் காப்பர் போன்ற பங்குகளை கூட எடுத்து வச்சுருந்துருப்பாங்க. ஒரு உதாரணத்துக்கு அது 0.36% டிவிடன் என்பது கொடுத்து கொண்டு இருக்கக்கூடிய சமயத்தில் அவனுடைய கடனையும் 400 கோடியிலிருந்து வெறும் 167 கோடியாக குறைச்சிருக்கக்கூடிய இந்த சமயத்திலையும் மிக முக்கியமாக அவனுடைய லாஸ்ட் மார்ச் குவார்ட்டர்லி ரிசல்ட்டில் சேல்ஸ் 731 கோடி என்பது அவன் இந்த ஏரியாலேயே கடந்த 2 வருஷத்தில் பண்ணவே இல்லை. அதே மாதிரி 191 கோடி லாபம் என்பதும் ஒரு நல்ல உச்சம்தான். ஆனால் இந்த பங்குமே என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தன்னுடைய 52 வீக் ஹை என்பதை போன ரேலியில் வந்து பிடிக்கல. ஸோ இதுவும் கொஞ்சம் மனசுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ எவ்வளவு பர்சன்டேஜ் இந்த பங்கு கீழிருந்து மேல் நோக்கி ஏறி வந்துச்சு, என்னால் முடிஞ்சது இவ்வளவுதான் தம்பிகளா அப்படின்ற மாதிரி இந்த ஹிந்துஸ்தான் காப்பர் அந்த ஷேர்னுடைய ட்ரேடர்களுக்கு ஒரு 50% தான் ரெக்கவரி பண்ணி காமிச்சிருக்கான். எத்தனையோ பங்குகள் தன்னுடைய ஹையை போய் திருப்பி தொட்ட நேரத்தில் இந்த ஹிந்துஸ்தான் காப்பர் வெறும் 50% தான் ஏறி இருக்கு. ஸோ எவ்வளவு இறங்கியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 400 ரூபாய் உச்சியிலிருந்து 175 வரைக்கும் வந்திருக்கான். அப்போ இவன் 50%க்கும் அதிகமாக தான் கீழே விழுந்துட்டு வெறும் 50% தான் ஏறி இருக்கான். ஒரு 350 வரைக்குமாவது வந்திருந்தா அந்த ஷேரை வச்சிருக்கிறவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி வந்திருக்குமா இல்லையா? கண்டிப்பாக வந்திருக்கும். ஆனால் தற்போது இந்த பங்கு 50% மட்டும் ரெக்கவரி பண்ணதுக்கப்புறம் ஒரு மிக முக்கியமான 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் கிட்ட வந்துக்கிட்டு வாழ்வா இல்லை இழப்பா அப்படின்ற மாதிரி ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு. இந்த 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் கிட்ட வந்துட்டானாவே அவன் ஏதோ ஒன்று பெருசாக பண்ணி விட்டுருவானுங்க அப்படின்றதாங்க நண்பர்களே அர்த்தம். ஏன்னா அது 200 நாளினுடைய ஏவரேஜ் எடுத்து பார்க்கும்போது அது ஹையும் இருக்கும். இன்னைக்கு பல வார்த்தைகளை கரெக்டாகவே முடிக்க முடியல. அதே மாதிரி 200 டேஸ் மூவிங் ஆவரேஜும் போது சென்டர் பாயிண்ட்லேருந்து ஹையும் ரொம்ப தூரத்தில் இருக்கும், லோவும் ரொம்ப தூரத்தில் இருக்கும். ஸோ இப்படி சென்டர் பாயிண்டில் ஒரு பங்கு ட்ரேட் ஆகுது அப்படின்னாக்க அது கொஞ்சம் பல பேர்த்துக்கு ஒரு மாதிரி. நண்பர்களே, இந்த கோல் இண்டியா அப்படின்ற பங்கு யாராவது வச்சுருக்கீங்களா? அதனுடைய டிவிடெண்ட் ஈல்டு என்பது 6.7%ஆக காமிச்சிக்கிட்டு இருக்குது. நீங்கள்லாம் எவ்வளவு டிவிடெண்ட் வாங்குறீங்க ஒரு வருஷத்துக்கு அப்படின்றத தெரியப்படுத்துங்க. நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா இப்போல்லாம் மார்க்கெட்டில் ஒன்றா இது கிடைக்கட்டும், ஒன்றா டிவிடெண்டுகள் கிடைக்கட்டும், இல்லைன்னா அந்த பங்கு மேல் நோக்கி ஏறட்டும், ரெண்டில் ஏதாவது ஒன்று நடக்கட்டும் அப்படின்ற மாதிரி சில பேர்லாம் இருப்பாங்க. ஸோ அந்த வகையில் இந்த பங்கு சும்மா தான் இருக்குது. கடந்த 8 மாதமாக ஒன்றுமே பண்ணல. போட்ட பணத்திலிருந்து அப்படியே தான் இருக்குது, பெருசாக மூவ்மெண்ட்டே இல்லை. ஆனால் டிவிடெண்ட் என்பது கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துக்கிட்டு இருக்குது. ஸோ இந்த பங்குலேயும் வரக்கூடிய ரிசல்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு பெரிய பங்குகளை லிஸ்ட் போட்டு வச்சு வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதில் இந்த கோல் இண்டியா அப்படின்ற பங்கு ஒன்று தான். இது போன குவார்ட்டரில் வந்து 9593 கோடி, எவ்வளோ பெரிய பணம் பார்த்தீங்களா அப்படின்றத லாபம் பண்ணி காமிச்சிருக்கு. இனி அடுத்த குவார்ட்டரில் என்ன இது செய்ய போகிறது அப்படின்றது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த பங்கினுடைய 52 வீக் ஹை என்பது ஆல்மோஸ்ட் 538 ரூபா இருக்குது. அதுவும் சென்ட்ரலாம் எங்கேயும் வரல, அவன் வருஷம் ஸ்டார்டிங்கில் வந்திருக்கான். அப்படின்னா என்ன அர்த்தம்? 8-10 மாதமாக அது வீக்காகவே இருக்குது அப்படின்ற மாதிரி தான் அர்த்தம். இனி இந்த பங்குக்கு எப்போ நல்ல நேரம் பிறக்கும் அப்படின்றது தெரியல. நல்ல நேரம்னா என்ன, ஷார்ட் டைம் ட்ரேடர்ஸ் ஒரு 20-40% இது ஏறாதா அப்படின்ற மாதிரி தான் எதிர்பார்ப்பாங்க. மற்றபடி இது என்ன 500% 200% ஏறட்டுன்னு ஆசைப்படுறாங்க இல்லை. நிறையா பேர் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு வர்றவங்களே ஒரு 20% கிடைச்சா கூட போதும் தாங்க அப்படின்ற மாதிரி தான் வர்றாங்க. அதை கூட கொடுக்கலன்னா அப்புறம் நீங்கள் எல்லாம் என்னையா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இங்கே பாருங்க நண்பர்களே, ஒரு நண்பர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நான் ஒரு லோனில் வாங்குவேங்க, அது மேலே போச்சுனாக்கா ஒரு 15% லாபம் வந்துச்சுன்னா விற்று விட்டுட்டு மறுபடியும் என்னுடைய சுழற்சி தொடங்கும். லாபத்துக்கு விற்றதுக்கப்புறம் மறுபடியும் ஏதாவது லோவில் இருக்கக்கூடிய பங்கு ஏதாவது இருந்தால் பார்ப்பேன் அப்படின்னு.
இப்பதான் பல பேருக்கு கேள்வி வரும். அப்ப நீங்க போய் ஒரு பங்கு லோல இருக்கு அப்படின்னு சொல்லி எடுத்துட்டீங்க அப்படின்னா மறுபடியும் அதை உடைச்சிட்டு புதியதாக ஒரு லோ போக மாட்டான்னு என்ன நிச்சயம்? நீங்க மேல 15% போறீங்க கொடுக்குறீங்க எல்லாம் ஓகே, கீழே போனா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்கும்போது அவர்கிட்டையும் பதில் இல்லை. கீழே போனா ஏவரேஜ் தான் பண்ணணும், வேற என்னத்த பண்றது அப்படின்ற மாதிரி அதை சிம்பிளா முடிச்சிட்டாப்ல. இன்னொரு நண்பருமே என்ன சொல்றாருன்னா, நீங்க மார்க்கெட்ல ஒரு ஸ்ட்ராட்டஜினா ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுங்க, நீங்க பல ஸ்ட்ராட்டஜிகளை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா ஒரு கட்டத்தில் நீங்க மிஸ் பண்ணிடுவீங்க. அப்ப என்ன ஆகும்? கடைசியில டோட்டலா ஃபெயிலியர் தான் ஆகும். நான் வந்து என்ன பண்றேன்னாக்க என்கிட்ட ஒரே ஒரு ஸ்ட்ராட்டஜி தான், ஒரு 15% இறங்குச்சுன்னா ஏவரேஜ் பண்றது. ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ, அது 15% இறங்குனா ஏவரேஜ் பண்றது அப்படின்றது இவருடைய ஸ்ட்ராட்டஜி இல்லை. அதாவது இவர் ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சிருக்காரு, அதன்படி இவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இது வந்து அவருக்கு ஒரு வருஷத்துக்கு ஏவரேஜா ஒரு 15% எடுக்கிறதுக்கு உதவி செய்யுது அப்படின்ற மாதிரி போட்டிருக்காரு. ஆனா இவர் சொல்லக்கூடிய கருத்து என்னன்னா, மல்டிபிள் ஸ்ட்ராட்டஜிஸ் உபயோகப்படுத்துனீங்கன்னா அது கண்டிப்பா சக்சஸ் பண்ண முடியாது, ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணுங்க. இன்னொரு நண்பர் அவருடைய ஸ்ட்ராட்டஜி என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, அவருடைய ஐடியா, அவருடைய மனசுல இருக்கக்கூடிய ஐடியா அது மார்க்கெட்ல எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத பொறுத்து இருந்து பார்க்கணும். இப்ப சமீபத்தில் இவர் என்ன பண்றாருனாக்கா, சென்செக்ஸ் 30 அப்படின்றதுனா அந்த பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் நம்ம நாட்டில் 4000-6000 ஷேர் இருக்கு. பட் இருந்தாலும் டைவர்சிஃபை பண்ணி எந்த செக்டர்ல எவன் ஓரளவுக்கு நல்லா லிக்விடேட்டா இருப்பான், ட்ரேடபிளா இருப்பான், எவன் ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படின்ற மாதிரி எடுத்து வச்சிருக்காங்க. சென்செக்ஸ்ல ஒரு 30 கம்பெனி இருக்கு. அதுல டெய்லி நான் போய் பார்ப்பேன் டாப் 5 லூசர்ஸ், அதாவது யார் பெருசா வீழ்ச்சி அடைஞ்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி நான் பார்ப்பேன். அதுக்கப்புறம் ரொம்ப குறைவான பங்குகளாக தான் நான் என்னுடைய போர்ட்ஃபோலியோ சேர்த்திக்க முயற்சி பண்ணுவேன். அதுக்கப்புறம் அந்த பங்கு எப்போ நான் எடுத்த விலையிலிருந்து ஒரு 2% ஏறுதோ, ஏன்னா இவர் டெய்லியும் பங்குகள் எடுத்துக்கிட்டு இருக்காரு, இவர் பாட்டுக்கு விற்காம கையில் வச்சுக்கிட்டே இருந்தாருன்னா அவர் என்ன அப்புறம் லாரிலேயே பணம் வச்சிருக்காரு. அதனால தான் ஸோ ஏதாவது ஒரு பங்கு 2% மேலே கெயின் ஆகும் பொழுது அதை பிடிச்சி கழட்டி விட்டுருவேன். இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கேன், இப்போதைக்கு கொஞ்சம் பரவாயில்ல தான் போய்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாப்புல. இதுல நிறைய கேள்விகள் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் இது தொடர்ந்து கீழே இறங்குதுன்னு வச்சிங்களேன், அப்போ இவர் வந்து டெய்லி இவர் எடுத்துக்கிட்டு தான் இருப்பார், அங்கே விற்கிறக்கு ஒன்றும் இருக்காது, இப்படி எடுத்துக்கிட்டே இருப்பார். அப்புறம் திடீர்னு திரும்பும்போது வெறும் 2% விற்கிறாருன்னு வச்சுங்க, ஆனால் அந்த பங்கு 2% தாண்டி அவன் வந்து தன்னுடைய பழைய ஹையை போய் தொட்டா, பட் மேபி எல்லா பங்குகளுமே போய் பழைய ஹை என்பது தொட்டு நம்ம பார்த்ததில்ல. பட் நிறைய பங்குகள் பெருசாக கீழே போயிட்டு திரும்பும் பொழுது ஒரு 7% வரைக்கும் போகக்கூடிய பங்குகள் இருக்கு. அதே மாதிரி பாதி கிணறு கிட்டத்தட்ட 50% ஏறின பங்குகள்லாம் இருக்கு. அப்போ அதெல்லாம் என்ன ஆகும் அப்படின்றது நம்மளுக்கு தெரியல. அதாவது உங்களுக்கு புரிஞ்சது இல்லை, நம்மளுடைய கேள்வி என்னன்னா, பெருசா சம்பாதிக்கிறவங்களும் மார்க்கெட்ல இருக்காங்க, பெருசா லாஸ் பண்றவங்களும் மார்க்கெட்ல இருக்காங்க, ஒரு 10% இருந்து ஒரு 30-40% வரைக்கும் பிடிக்கக்கூடிய ஆட்களும் இருக்காங்க. அதுலேயும் வந்து 2% 7% பிடிக்கக்கூடிய ஆட்களும் ரொம்ப அதிகமாக இருக்காங்க. ஸோ பேலன்ஸ்டாக எந்த பர்சன்டேஜ் நல்ல லாபம் என்பது மார்க்கெட் இறங்குறதும் ஏறதையும் பொறுத்து தான் அப்படின்றது என்னுடைய யோசனையாக இருக்குது. ஏன்னா பெருசாக கீழே விழுந்தா பெருசாக எந்திரிப்பா அப்படின்றத பொதுவான ஒரு தத்துவமாக இருக்கிறது. இப்போ ஒரு உதாரணத்துக்கு இந்த குஜராத் பிபாவா போர்ட் அப்படின்ற பங்கு 4.5% டிவிடெண்ட் கொடுத்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு பங்கா இருக்கு. ஸோ மார்க்கெட்னுடைய சினாரியாவுக்கு தகுந்த மாதிரி இந்த பர்சன்டேஜை வந்து ஆல்ட்ரேஷன் பண்ணிக்கணுமா அப்படின்றதான் ஒரு கேள்வியாக இருக்கு. ஸோ பொதுவாக நிறைய பேர் என்ன நினைப்பாங்க, இந்த ஜிபிபிஎல் அப்படின்றது சமீபத்தில் ஒரு 50% இறங்கின பங்கு, எவ்வளவு ஆல்மோஸ்ட் 50% இறங்கி 120 ரூபா வரைக்கும்லாம் போயிருக்கான். அதுக்கப்புறம் ஒரு 30-40% பக்கம் ரெக்கவரி ஆயிருக்கான்னு வச்சிங்களேன், 120 to 170 பக்கத்தில் வந்திருக்கான். ஸோ இப்படி இருக்கக்கூடிய இந்த நிலைமையில் இப்படி கீழே இறங்க எடுக்கக்கூடிய பங்குகள் எடுத்துட்டு 2% தள்ளி விட்டாக்கா இப்படி பெரிய லாபம் கிடைக்கும் பொழுது அதை அனுபவிக்க முடியுமா முடியாதா அப்படின்ற கேள்விகள்லாம் நிறைய பேர்த்துக்கு வருது. ஸோ இப்போ இருக்கக்கூடிய நிலைமையில இந்த குஜராத் பிபாவா போர்ட்டுமே 52 வீக் லோவில் இருக்கக்கூடிய ஒரு பங்கு. அதனுடைய ரிசல்ட் வரக்கூடியது எப்படி இதை காப்பாற்றுமா இல்லை என்ன பண்ணும், மறுபடியும் இங்கேருந்து தூக்கிட்டு போகுமா அல்லது புதிய லோக்குக்கு இது கொண்டு வருமா அப்படின்றதெல்லாம் பொறுத்திருந்தான் பார்க்கணும். நன்றி, வணக்கம்.